அந்த விதைக்கிறவன் ஏன் மற்ற எல்லா இடத்துல அவர் விதைச்சாரு? ஏன் நல்ல நிலத்துல விதைச்சிருக்கலாமே ஆரம்பத்துல, அங்கெல்லாம் விதைச்சா பலன் கொடுக்காது அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு தெரியும் இல்லையா, எக்ஸ்பீரியன்ஸ் மூலமா. ஸோ இந்த பலன் எதை பொறுத்து அமைந்திருக்கிற அப்படின்னா, அந்த ஒரு விதை 30, 60, 100 அது பலன் கொடுக்குதுன்னா அது எதன் அடிப்படையில் இருக்குது? மனமேனி புதிதாக ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை உங்களை வாழ்த்துகிறேன். விதைக்கிற ஒருவன் விதைக்க புறப்பட்டான் அப்படின்ற பேரபிள், அந்த ஓமை நம்ம எல்லாருக்குமே தெரியும் இல்லையா? மத்தேயு, மார்க், லூக்காங்கிற 3 சுவிசேஷ பகுதியில் ஆண்டவர் அதை அழகா ரெக்கார்ட் பண்ணி வச்சிருக்கிறாரு. அதுக்கான இன்டர்பிரிட்டேஷன் ஆண்டவர் தன்னுடைய சீஷர்களிடத்தில் சொல்லியிருக்கிறார். முதல்ல அந்த பேரபிளோட ஓவர்வியூ பார்க்கலாம். விதைக்கிற ஒருவன் விதைக்க புறப்படுறான். அவன் விதைக்கையில சில விதைகள் வழி அருகே விழுது. அந்த பறவைகள் அதை பட்சித்து போட்டுது அப்படின்னு சொல்லிட்டு பாக்குறோம். செகண்டா சில விதைகள் விதைக்கும் பொழுது அது அதிக மண் இல்லாத இடத்துல போயிட்டு விழுது. ஆனா அந்த மண்ணுக்கு கீழே பாறை இருக்குது. அது முளைத்து எழும்போது கொஞ்சம் ஹாப்பியா அது மேல வரும் பொழுது அதிகமா வேர் பிடிக்க முடியாததுனால, நிறைய மாய்ஸ்டர் உள்ள இல்லாம இருக்கிறதுனாலையும் அந்த வெயில் ஏறும்போது அது தீஞ்சு காஞ்சி போகுது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பாக்குறோம். அதுக்கப்புறம் சில விதைகள் போய் நிலத்துல விழுந்து அதை முளைக்க ஆரம்பிக்குது. வளர ஆரம்பிக்கும் பொழுது அதை சுற்றி இருக்கிற நிறைய முள் போன்ற காரியங்கள் அதை நெருக்கி போட்டுது. அதனால அதுவும் அழிஞ்சு போகுது, பலன் கொடுக்காம போயிடுது அப்படி சொல்லிட்டு சொல்றாரு. நான்காவதா சில விதைகள் நல்ல நிலத்தில் போய் விழுது. அது 1, 30, 60, 100 பலன் கொடுக்க ஆரம்பிச்சது. பலன் கொடுத்தது அப்படி சொல்லிட்டு ஆண்டவர் அந்த ஓமையை சொல்றாரு. அதுக்கப்புறம் அதுக்கான இன்டர்பிரிட்டேஷன் ஆண்டவர் சொல்றாரு. வசனத்தை கேட்கிறத பத்தி தான் இந்த ஓமையை அவர் சொல்றாரு பாருங்க. சோ இந்த விதையானது ஆண்டோட தேவனுடைய ராஜ்யத்துக்குரிய வார்த்தை அப்படின்னு சொல்றாரு. அந்த நிலம் இருதயம், மனுஷருடைய இருதயம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. சோ இந்த ஒரு பேரபிளை நம்ம அந்த காலத்துல இப்படி பார்க்கும் பொழுது நமக்கு அவ்வளவா சில பேருக்கு புரியும், சில பேருக்கு புரியாது. ஆனா இப்போ இந்த கான்டெக்ட்ல நீங்க அதை வாசிக்கும் பொழுது நிச்சயமா அது உங்களுக்கு புரியும் அப்படின்னு சொல்லிட்டு நான் நம்புறேன். விதைக்கிற ஒருவன், அதாவது அந்த போதிக்கிறவன், ஒரு பாஸ்டர் விதைக்க புறப்படுகிறார். ஞாயிற்றுக்கிழமையில அவர் விதைக்க புறப்படும் பொழுது, அவர் பிரசங்கிக்க ஆரம்பிக்கும் பொழுது அந்த விதைகள் அங்கங்க போய் விழுது. எல்லாருக்கும் பொதுவான வார்த்தையை தான் அந்த பாஸ்டர் பேசுறாரு, இல்ல அந்த போதகர், அந்த பிரீச்சர் பேசுறாரு. ஒருவருக்கும் தனித்தனியான ஸ்பெஷல் வார்த்தைகள் கிடையாது. அதாவது 100 பலன் கொடுத்தவங்களுக்கு தனியான ஸ்பெஷலான வார்த்தை கிடையாது. அந்த வழியருக விதைக்கப்பட்டவங்களுக்கு ஸ்டார்டிங்ல பிசாசு எடுத்து போயிடுது, அவங்களுக்கு தனியான வார்த்தை கிடையாது. எல்லாருக்கும் ஒரே மாதிரியான தேவட வார்த்தை தான் ஆவியானவர் மூலமா அந்த போதகரோ இல்ல உபதேசியாரோ பிரசங்கியாரோ அவர் விதைக்கிறார், பேசுகிறார். ஆமென். அப்படி இருக்கும் பொழுது இங்க 4 வகையான கிறிஸ்தவர்களை நம்ம பார்க்கிறோம். 4 வகையான கிறிஸ்தவர்கள். முதல் வகை கிறிஸ்தவர்கள் நடைபாதை அருகே விதைக்கப்பட்ட கிறிஸ்தவர்கள், வழி அருகே விதைக்கப்பட்ட கிறிஸ்தவர்கள். அதாவது அவங்க வசனத்தை ரொம்ப கேஷுவலா கேட்கிறவர்களா இருக்கிறாங்க, ஏனோ தானோன்னு கேட்கிறவங்களா இருக்கிறாங்க. வசனம் உள்ள விழுறதுக்கு கூட அவங்க டைமிங் கொடுக்குது. விழும் பொழுதே வேகமா நம்ம இன்ட்ரெஸ்ட் இல்லாம கேட்டதுனால பிசாஸ் நமக்கு அந்த வார்த்தைக்கு சம்பந்தமே இல்லாம கேட்டதுனால அந்த வார்த்தையை எடுத்துட்டு போயிடலாம். சோ நமக்கு அப்போ அங்க யூஸே கிடையாது. அடுத்தது இன்னொரு வகையான கிறிஸ்தவர்கள் பாறை தன்மையுள்ள இருதயத்தை கொண்ட கிறிஸ்தவர்கள். அவர்கள் சந்தோஷமா வசனத்தை கேட்கும் பொழுது எக்ஸைட்டிங்கா ஆமென் ஹல்லேலூயா அப்படி சொல்லிட்டு அதை ரிசீவ் பண்றாங்க, சந்தோஷமா வளரவும் ஆரம்பிக்கிறாங்க. ஆனா வசனத்தின் நிமித்தமா ஏற்படுகிற பாடுகள், உபத்திரவம், கஷ்டங்கள், வசனத்தை அவ்வளவு ஈஸியா நம்ம ஃபாலோ பண்ண முடியாது இல்லையா? ஆண்டோட வார்த்தையை அவ்வளவு ஈஸியா நம்ம ஃபாலோ பண்ண முடியாது, கீழ்ப்படிய முடியாது. அப்படி இருக்கும் பொழுது அவங்களுக்கு தொடர்ந்து வளர முடியாம போகுது. கீழே வேர் பிடிக்கவும் முடியல. அதுக்கப்புறம் உஷ்ணம் ஏறும் பொழுது அவங்களுக்கு உஷ்ணம் ஏறும்போது நிறைய ஹீட் வரும்போது, நிறைய ப்ரெஷர் வரும்போது அவங்களால மேலும் வளர முடியாம போகுது. முக்கியமாக கீழே வேர் பிடிக்கல, ஏன்னா கீழே கற்பாறை மாதிரியான ஹார்ட் இருக்குது அவங்களுக்கு. அதனால் மேலும் அவங்களுக்கு வேர் பிடிக்க முடியாம போறதுனால அந்த வசனமும் வளர முடியாம போகுது. மூன்றாவதாக சில கிறிஸ்தவர்கள் இருக்கிறாங்க. அவங்க முள்ளருகே, முள் தன்மை கொண்ட இருதயத்தை கொண்ட கிறிஸ்தவர்கள். அவங்க ஆண்டோட வார்த்தை கேட்கிறாங்க. ஆண்டோட வார்த்தை கேட்டு அது வளர ஆரம்பிக்குது, நல்லாவும் அது வளர்ந்துட்டே வருது, ஒரு செடியா மாறிட்டு வரும் பொழுது உலக சிற்றின்பங்கள், கவலைகள், இந்த மாதிரியான காரியங்கள் அந்த வசனம் மேல நமக்குள்ள வளராதபடிக்கு, நம்ம கிறிஸ்தவர்களா ஆவிக்கிற வாழ்க்கை ஜீவியம் செய்யாதபடிக்கு அது நம்மளை அதுவும் நெருக்கி போட்டது.
அப்படி சொல்லிட்டு ஆண்டவர் வந்து சொல்றாரு. அது இந்த மாதிரி நீங்க யோசித்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ஈஸியா புரியும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். ஆனா சில கிறிஸ்தவர்கள் அவங்க வந்து நல்ல நிலத்தோடு இருக்கிற இருதயத்தை கொண்ட கிறிஸ்தவர்கள். ஓகே, நல்ல நிலம் அவங்களோட இருதயம். அப்படி இருக்கும்பொழுது அவங்க வந்து சந்தோஷமா வசனத்தை ஏற்றுக்கொண்டு ஈஸியா அது வளருவதற்கு ஏற்ற ஒரு சூழல் அங்க இருக்கிறதுனால வசனம் அழகா வளர ஆரம்பிக்குது. அது செடியா மாறி மரமா மாறி அங்க கனிகளை கொடுக்க ஆரம்பிக்குது. 1 30 60 100 பலன் கொடுக்குது அப்படி சொல்லிட்டு நம்ம பாக்குறோம். சோ இப்போ யாரோட தப்பு அது? நான் ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி அந்த விதைக்கிறவன் வந்து ஏன் மற்ற எல்லா இடத்துலயும் அவர் விதைச்சாரு? ஏன் வந்து நல்ல நிலத்துல விதைச்சிருக்கலாமே ஆரம்பத்துல? அங்கெல்லாம் விதைச்சா பலன் கொடுக்காது அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு தெரியும் இல்லையா, எக்ஸ்பீரியன்ஸ் மூலமா. ஏன் அங்க விதைச்சாரு? இது ஒரு பேரபிள். வசனத்தை கேட்கிற தன்மை உள்ள இருதயத்தை அவர் வந்து எக்ஸ்பிளைன் பண்ண சொல்றதுக்காக ஒரு ஓமை சொல்றாரு, அவ்வளவுதான். இப்ப மண் வந்து தன்னை மாத்திக்க முடியாது. ஆனா மனுஷனாகிய நம்ம மண் ஆகிய அந்த இருதயத்தை நாம மாத்திக்க முடியும். சோ அந்த நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்ட விதைகள் வந்து பாருங்க 100 மடங்கா அது பலன் கொடுக்க அப்படின்னா அது யாருடைய ரெஸ்பான்சிபிலிட்டி? அந்த மண்ணு செம்மைப்படுத்தப்பட வேண்டும், அந்த மண்ணு பண்படுத்தப்பட வேண்டும், அந்த மண்ணு வந்து ஆண்டோட வார்த்தை கேட்பதற்கு ஏற்ற வகையில் அது தயார் செய்யப்பட்டிருக்க வேண்டும். அதுதான் பாயிண்ட். ஸோ ஒவ்வொரு வாரம் நாம் ஆண்டோடைய வார்த்தை கேட்கும் பொழுது, சபைக்கு போகும் பொழுதோ இல்லை கூட்டங்களுக்கு போகும் பொழுதோ ஆவலாக பரிசுத்த ஆவியானவர் நம்மிடத்துல வந்து அந்த இருதயம் அந்த மண்ணை வந்து அவர் வந்து கல்டிவேட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கிறோம். கல்டிவேட் பண்ணப்படணும், ஃபெர்டிலைஸ் போடப்படணும். அந்த கல்லோ மண்ணோ முட்களோ எதுவுமே அங்கிருந்து அதுக்கு இடைஞ்சலா இல்லாதபடிக்கு அதெல்லாம் நீக்கி போடணும். தேவையில்லாத காரியம் எதுவுமே இல்லாத மாதிரி நீக்கி போட்டுட்டு அதுக்கப்புறம் நம்முடைய இருதயம் வந்து நன்மையும் செம்மையுமான இருதயமா மாறும், நல்ல நிலமா மாறும். அப்படி ஒரு கண்டிஷன்ல நாம போயிட்டு வசனத்தை கேட்கும் பொழுது நம்முடைய வாழ்க்கை மிகவும் சிறந்ததாக இருக்கும். ஆண்டோட வார்த்தை என்ன சொல்லுதோ அதுக்கேற்ற பலனை நம்ம கொடுக்கறவங்களா இருப்போம். ஃபார் எக்ஸாம்பிள், ஆண்டோட வார்த்தை வந்து மற்றவங்கள பொறாம கொள்ளாத அப்படின்னா அதுக்கு நம்ம பிரயோஜனம் தருகிறவர்களா நம்ம இருப்போம். ஏன்னா அந்த வார்த்தையை நம்ம வந்து அக்செப்ட் பண்ணிக்கிறதுக்கு நம்ம ப்ரிப்பேர்டா வந்திருக்கிறோம், நம்ம வந்து கல்டிவேட் பண்ணியிருக்கிறோம். இப்போ லேண்ட் அந்த ஹார்ட்டை வந்து நம்ம வந்து பண்படுத்தி இருக்கிறோம். அதுதான் பாயிண்ட். பண்படுத்தாம இருந்தோம்னா நம்ம வழி அருகே விதைக்கப்பட்டவர்களை போல இருப்போம், இல்ல முள்ளருகே விதைக்கப்பட்டவர்களை போல இருப்போம், இல்லைன்னா வந்து கற்பாரி அருகே விதைக்கப்பட்டவர்களை போல இருப்போம். கல்டிவேட் பண்ணப்படுறது மனுஷர்களாக நம்மளுடைய அது ரெஸ்பான்சிபிலிட்டி, நம்மளோட பொறுப்பு. வசனத்தை கேட்பதற்கு முன்பதாகவோ இல்ல ஆராதனைக்கு போவதற்கு முன்பதாகவோ ஜபத்துக்கு போவதற்கு முன்பதாகவோ நம்முடைய நிலமாகிய அந்த இருதயத்தை வந்து செம்மைப்படுத்தப்பட வேண்டியது நம்முடைய பொறுப்பா இருக்குது. அதுக்காக ஆயத்தப்பட்டு நம்ம போகும் பொழுது அந்த பொதுவா விதைக்கப்படுகிற வசனங்கள் அது நமக்குள்ளா வந்து விழுந்து அது 1 30 60 100 அது பலன் கொடுக்கும். ஆண்டோட வார்த்தை எப்படியா அது வந்து நமக்குள்ள கிரியை செய்யணும்ன்ற ஒரு எண்ணத்தோடு அது வருகிறதோ அது வெறுமையா புறப்படாம தான் செய்ய விரும்பினதை அது செஞ்சுட்டு தான் அது திரும்ப அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டோட வார்த்தை சொல்லுகிறது. சோ இந்த பலன் வந்து எதை பொறுத்து அமைந்திருக்கிற அப்படின்னா அந்த ஒரு விதை வந்து 30 60 100 அது பலன் கொடுக்குதுன்னா அது எதன் அடிப்படையில் இருக்குது அப்படின்னா நம்மளுடைய இருதயத்தினுடைய கண்டிஷன் எப்படி இருக்கிறதோ அதன் அடிப்படையில் தான் இருக்கிறது. ஆகவே நம்முடைய இருதயத்தை செம்மையாக வைத்துக் கொள்ள வேண்டுவது நம்முடைய பொறுப்பா இருக்கிறது. விதைக்கிறவர் வந்து பாஸ்டரோ இல்ல போதகரோ பிரசங்கியாரோ பொதுவாக விதைக்கிறாங்க. அதை அக்செப்ட் பண்ணிக்கிறதும் அக்செப்ட் பண்ணிக்காம போறதும் நம்மளுடைய சாய்ஸா இருக்கிறது. ஸோ நம்மளுடைய சாய்ஸ் என்ன? ஆண்டவரே, இது வந்து நீங்க கொடுக்கிற பரிசுத்தமான வார்த்தை, அதை நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன், சந்தோஷமா ஏற்றுக்கொள்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அதை சந்தோஷமா ஏத்துக்கணும். அது மாத்திரம் இல்லாம நான் முன்னாடி சொன்ன மாதிரி அதுக்காக ப்ரிப்பேர் ஆகி நம்ம போய் ஆண்டோட வார்த்தை கேட்கும் பொழுது அது அதிக பலன் கொடுக்கிறதா நிச்சயமா இருக்கும். இதை நீங்க செஞ்சு பாருங்க. ஆயத்தமா வந்து ஆண்டோடைய ஆலயத்துக்கு போங்க. ஆயத்தமா உங்க இருதயத்தை வந்து நீங்க டிசைன் பண்ணிட்டு தேவையில்லாத காரியங்கள் எல்லாம் எடுத்து போட்டுட்டு ஒரு நல்ல நிலமா அந்த ஹார்ட்டை வச்சுட்டு அந்த ஒரு கண்டிஷனோட நீங்க போயிட்டு ஆண்டோட சமூகத்துல இருக்கும் பொழுது அந்த வசன விதைகள் உங்களுக்குள்ளா விழுந்து அது 30 60 100 பலன் கொடுக்கும். அது எந்த மாற்று கருத்துமே இல்லை, சந்தேகமே வேண்டாம். ஆண்டவர் விதைத்து கொண்டே இருக்கிறார். நீங்க அதை அக்செப்ட் பண்ணுகிறதுக்கு உங்கள் மண்ணை நீங்க ரெடி பண்றீங்களா? அதுதான் கேள்வி. இந்த கேள்வியோடு நான் இந்த வீடியோ நிறைவு செய்கிறேன். தொடர்ந்து இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு பிடிச்சிருக்குமானா தொடர்ந்து இதை ஷேர் பண்ணுங்க.
இதை பற்றி உங்களோட கமெண்ட்ஸ் இருந்துச்சுன்னா கூட நீங்கள் தெரியப்படுத்துங்க. கர்த்தர் தொடர்ந்து உங்களை ஆசீர்வதிப்பாராக. அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கலாம். God bless you. மனமே நீ புதிதாக.